நேரம் மற்றும் இல்லை அடுத்த கணக்கு பார்க்கலாம். P மற்றும் Q ஒரு வேலையை முறையே 6 மற்றும் 8 நாட்களில் முடிக்கின்றன. ஆனால் 6 உதவியுடன் அவ்வேலையை அவர்கள் 3 நாளில் முடித்து ரூபாய் 3200 பெற்றால் R பெற்ற தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் யார் விளாக்குறா? P வந்து ஒரு வேலையை வந்து 6 நாளில் முடிக்கிறார். அதனால 6 நாளாக வேலையை முடிக்கிறாரு. P வந்து ஒரு வேலையை 6 நாளில் முடிக்கிறாரு. அதே வேலையை Q வந்து 8 நாளில் முடிக்கிறதுனால 8 நாள் அந்த வேலையை முடிக்கிறாரு. Q வந்து அதே வேலையை 8 நாளில் முடிக்கிறாரு. அடுத்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆனால் 6 உதவியுடன் அவ்வேலையை அவர்கள் 3 நாளில் முடித்து ரூபாய் 3200 பெற்றால் R பெற்ற தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல என்னன்னா அவர்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அவர்கள் கொடுத்த என்னன்னா 3 பேர் சேர்ந்து அந்த வேலையை பார்த்தா 3 நாளில் முடிச்சு சொல்லியிருக்காங்க. யார்? P + Q + R 3 சேர்ந்து அந்த வேலையை பார்த்தா 3 நாளில் முடிச்சு சொல்லியிருக்காங்க. யார்? P + Q + R 3 நாளில் முடிக்கிறாங்க. அப்போ இவங்க பார்த்த மொத்த வேலையை பார்க்கணும். மொத்த வேலையை பார்க்க என்ன செய்வோம்? எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் ஒரு ஷார்ட்கட் இருக்குது. எழுது பெரிய நம்பர் பார்க்கணும். பெரிய நம்பர் 8 தான் பெரிய நம்பரு. இது 8 மற்ற 2 சின்ன நம்பராக டிவைட் ஆக பார்க்கணும். ஆகாது. அப்போ என்ன செய்யணும்? இந்த பெரிய நம்பரை 2ஆல் பெருக்கணும். பெருக்கி வர ஆன்சரு மற்ற 2 சின்ன நம்பரால் டிவைட் ஆக தான் பார்க்கணும். அப்போ பெருக்கினா வரும் 16 வரும். 16 மற்ற 2 சின்ன நம்பரால் டிவைட் ஆகாது. அப்போ என்ன செய்யணும்? இந்த பெரிய நம்பர் 3ஆல் பெருக்கணும். பெருக்கினா 24 வரும். 24 மற்ற 2 சின்ன நம்பர் டிவைட் ஆகுது. அப்போ 24 தான் இதுக்கு எல்சிஎம். இப்போ இந்த 24 எல்சிஎம் எப்படி எடுத்துக்குவோம்? 24 ஆப்பிள் எடுத்துக்குவோம். இந்த 24 ஆப்பிளை P வந்து 6 நாளாக சாப்பிட்டு முடிக்கிறாரு. அப்போ ஒன்று எத்தனை சாப்பிட்ருப்பாரு? அப்போ 24/6 போட்டு அவங்க நாளைக்கு 4 ஆப்பிள் சாப்பிட்ருப்பாரு. எத்தனை? 4 ஆப்பிள் சாப்பிட்ருப்பாரு. அதே 24 ஆப்பிளை Q வந்து 8 நாளாக சாப்பிட்டு முடிக்கிறாரு. அப்போ ஒன்று எத்தனை சாப்பிட்ருப்பாரு? அப்போ 24/8 போட்டு அவங்க நாளைக்கு 3 ஆப்பிள் சாப்பிட்ருப்பாரு. எத்தனை? 3 ஆப்பிள் சாப்பிட்ருப்பாரு. அதே 24 ஆப்பிளை P, Q, R 3 சேர்ந்து 3 நாளில் முடிக்கிறாங்க. அப்போ ஒன்று எத்தனை சாப்பிட்ருப்பாங்க? அப்போ 24/8 3 போட்டால் நாளைக்கு 8 ஆப்பிள் சாப்பிட்ருப்பாங்க. இப்போ நம்மளுக்கு கணக்கு கொடுத்துருக்காங்கன்னா 6 உதவியுடன் அவ்வேலையை அவர்கள் 3 நாளில் முடித்து ரூபாய் 3200 பெற்றால் R பெற்ற தொகை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இங்கே R பெற்ற தொகை கேட்டிருக்காங்க. அப்போ இங்கே என்ன பார்க்கணும்? R செய்த பங்கோ பார்க்கணும். ஒரு நாளைக்கு எத்தனை பங்கு வேலையை செஞ்சுருக்காங்க பார்க்கணும். இப்போ இங்கே P + Q + R 3 சேர்ந்து ஒரு நாள் எத்தனை பங்கு வேலை செஞ்சுருக்காங்க? 8 பங்கு வேலை செஞ்சுருக்காங்க. எத்தனை பங்கு? 8 பங்கு வேலை செஞ்சுருக்காங்க. யார்? P + Q + R 3 சேர்ந்து 8 பங்கு வேலை செஞ்சுருக்காங்க. இப்போ நம்மளுக்கு 6 மட்டும் செஞ்ச பங்கோட வேலை செய்ய தேவை. அப்போ என்ன செய்யணும்? P வந்து ஒரு நாளைக்கு எத்தனை பங்கு வேலை செய்கிறாரு? Q வந்து ஒரு நாளைக்கு எத்தனை பங்கு வேலை செய்கிறாங்க கண்டுபிடிக்கணும். அப்போ P வந்து ஒரு நாளைக்கு எத்தனை பங்கு வேலை செய்கிறாரு? 4 பங்கு வேலை செய்கிறாரு. Q வந்து ஒரு நாளைக்கு எத்தனை பங்கு வேலை செய்கிறாரு? 3 பங்கு வேலை செய்கிறாரு. இப்போ +R = 8. இவர் அப்போ 4 + 3 எவ்வளவு? 7 + R = 8. அப்போ R = 8 7 1 எத்தனை? 1. அப்போ R மட்டும் ஒரு நாளைக்கு 1 பங்கு வேலை செய்கிறாரு. இப்போ அவனுக்கு அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா R பெற்ற தொகை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ மொத்தம் எத்தனை பங்கு வேலை செய்கிறாங்க ஒரு நாளைக்கு? 8 பங்கு வேலை செய்கிறாங்க. அப்போ R ஒரு நாளைக்கு எத்தனை பங்கு வேலை செஞ்சுருக்காரு? 1 பங்கு வேலை செஞ்சுருக்காரு. R வந்து 1 பங்கு வேலை செஞ்சுருக்காரு. மொத்தம் எவ்வளோ அமௌண்ட் பெறுறாங்க? 3200 பெறுறாங்க. அப்போ 3200. இப்போ 1 8 4 8 32. அப்போ 2 0 எடுத்துக்கோங்க. இங்கே மேலே 1 தான் இருக்குது. அப்போ 1 பங்கு தான் வாங்குறாங்கல்ல. அப்போ R மட்டும் எவ்வளோ அமௌண்ட் பெறுறாங்கடா? 400 ரூபா. ஏனெனில் அப்போண்டா என்னது? R மட்டும் பெற்ற அமௌண்ட்னா 400 ரூபாய் பெறுகிறார். நேரம் மற்றும் எல்லாம் அடுத்த கணக்கு பார்க்கலாம். 10 ஆட்கள் ஒரு வேலையை முடிக்க 8 நாட்கள் எடுத்துக்கொண்டால் அவ்வேலையை 1/2 நாளில் முடிக்க எத்தனை ஆட்கள் தேவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கணக்கு வந்தால் ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் நான் வச்சுக்கணும். அது என்ன ஃபார்முலா? இப்போ பார்க்கலாம். ஆட்கள் ஆள் 1 × நாள் 1 × மணி 1 பை வேலை 1 ஈக்குவல் ஆள் 2 நாள் 2 மணி 2 பை
வேலை 2. இந்த இடத்துக்கு இதில் மேலே வந்து 3 டேட்டா கொடுத்துருக்காங்க, கீழே ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. ஒரு சில நேரத்தில் என்ன வரும்டா, மேலே மட்டும் 2 டேட்டா வரும். எப்படின்னா, ஒன்று ஆள் மணியை கொடுத்து நாள் இல்லாமல் வரும். ஒரு சில இடத்துல ஆளையும் நாளையும் கொடுத்துட்டு மணி இல்லாமல் வரும். இன்னொரு இடத்துல என்ன, ஆள் மணியை கொடுத்து நாள் இல்லாமல் வரும். அப்போ இந்த கணக்கு எப்படி இருந்துக்குன்னா, ஆளையும் நாளையும் கொடுத்துட்டு மணி இல்லாமல் வந்திருக்கு. இப்போ 10 ஆளுக்கு நேரம் 10 ஆட்கள் எத்தனை நாள் வேலையை முடிக்கிறாங்க? 8 நாளில் முடிக்கிறாங்க. இங்கே மணி இல்லை, அது தேவையில்லை. எத்தனை வேலையை? ஒரு வேலையை செய்கிறாங்க. அதே வேலையை எத்தனை நாளில் முடிக்கணும்? அரை நாள், அதாவது 1/2 நாளில் முடிக்க எத்தனை ஆட்கள் தேவைன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஆட்கள் தான் கேட்டிருக்காங்க. எத்தனை நாள்? 1/2 நாள். எத்தனை வேலை? அப்போ ஒரு வேலை. அவ்வேலை என்னன்னா ஒரு வேலை. இப்போ நம்ம ஆள் தான் தேவை. அப்போ ஆள் ஈக்குவல் டு 10 × 8 / 1/2. இங்கே இருக்க நம்பரு கீழே டிவைட் ஆகிரும், அதாவது வகுத்தில் வந்துடும். இப்போ இது எப்படி எழுதலாம்டா, 10 × 8 இந்த 2 மேலே போயிடும். இப்போ 2 மொத்தம் பெருக்கி போட எவ்வளோ வரும்? 5/8 80 × 8 2 எவ்வளவு? 160. அப்போ அவ்வேலையை 1/2 நாளில் முடிக்க மொத்தம் 160 ஆட்கள் தேவை. நேரமற்ற வேலை அடுத்த கணக்கு பார்க்கலாம். 5 ஆட்கள் ஒரு வேலையை 12 நாட்களில் முடிக்கின்றன. அதே போன்று 2 மடங்கு வேலையை 8 நாட்களில் செய்து முடிக்க கூடுதலாக எத்தனை ஆட்கள் தேவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கணக்கு கேட்டாங்கன்னா இதுக்கு ஒரே ஒரு ஃபார்முலா இருக்குது, அது நான் வச்சுக்கணும். என்ன ஃபார்முலான்னு பார்க்கலாம். ஆள் 1 × நாள் 1 × மணி 1 / வேலை 1 ஈக்குவல் டு ஆள் 2 × நாள் 2 × மணி 2 / வேலை 2. இப்போ இந்த மேலே வந்து 3 டேட்டா கொடுத்துருக்காங்க, கீழே ஒரு டேட்டா இருக்குது. ஒரு சில கணக்கில் என்ன வரும்னா, ஆளையும் நாளையும் கொடுத்துட்டு மணி இல்லாமல் ஒரு சில கணக்கில் வரும். ஒரு சில கணக்கில் ஆளும் மணியும் கொடுத்துட்டு நாட்கள் இல்லாமல் வரும். ஆனால் ஒரு சில கணக்கில் 3 டேட்டாவையும் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் ஆளும் மணி நாளையும் கொடுத்துட்டு மணி இல்லாமல் வந்திருக்கு. இப்போ நம்ம கணக்குக்குள்ளே போகலாம். 5 ஆட்கள் ஒரு வேலையை 12 நாளில் முடிக்கிறாங்க. எத்தனை வேலையை? ஒரு வேலையை 5 ஆட்கள் 12 நாளில் முடிக்கிறாங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அதே போன்று 2 மடங்கு வேலையை, அப்போ 2 மடங்கு வேலையை, அப்போ 2 வேலையை 8 நாளில் செய்து முடிக்க கூடுதலாக எத்தனை ஆட்கள் தேவைன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல 2 பங்கு வேலை செய்யறதுக்கு எத்தனை ஆள் தேவைன்னு பார்த்துக்குவோம். அப்போ 8 நாளில் முடிக்க இன்னும் எத்தனை ஆட்கள் தேவையை பார்க்கணும். அப்போ ஆள் இப்போ 1 2 4 2 8 1 4 3 12. இப்போ மொத்தம் 2 பங்கு வேலை செய்யறதுக்கு எத்தனை ஆள் தேவைன்னு இப்போ பார்த்துட்டு இருக்கோம். அப்போ ஆள் ஈக்குவல் டு 3 × 15. அப்போ என்ன கணக்கிட்டுருக்காங்கன்னா, அதே போன்று 2 மடங்கு வேலையை 8 நாட்களில் செய்து முடிக்க எத்தனை ஆள் தேவைன்னா மொத்தம் 15 ஆள் தேவை. அதாவது 2 மடங்கு வேலை செய்ய 2 மடங்கு வேலை செய்யறதுக்கு தான் மொத்தம் 15 ஆள் தேவை. ஆனால் நம்மளுக்கு கணக்கு என்ன கேட்டிருக்காங்கடா, அதே போன்று 2 மடங்கு வேலையை 8 நாட்களில் செய்து முடிக்க கூடுதலாக எத்தனை ஆட்கள் தேவை. அப்போ கூடுதலாக, அப்போ ஏற்கனவே அவங்ககிட்ட 5 ஆட்கள் இருக்காங்க. எத்தனை பேர்? 5 ஆட்கள் இருக்காங்க. அப்போ இன்னும் எத்தனை பேர் தேவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த 2 மடங்கு வேலை செய்யறதுக்கு மொத்தம் 15 ஆள் தேவை. 15 ஆள் தேவை. இப்போ கூடுதல் எத்தனை ஆள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. 15 - 5 போட்டிங்கன்னா 10 ஆட்கள் தேவை. இன்னும் கூடுதலாக 10 ஆட்கள் தேவை.